ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னிஸ் டெரஸ் கார்டன். இன்னைக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு. இதை தாங்க 3G கரைசல்னு சொல்லுவாங்க. இது 3 சேர்ந்தது தான் 3G கரைசல். இப்போ இஞ்சி வாங்கும்போது நீங்கள் நல்ல முத்திர இஞ்சியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் அதில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். இஞ்சி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பூண்டு உதிரியாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மாடி தோட்டத்தில் எனக்கு செடிகள் நிறையா இருக்கிறதுனால நான் இது 3மே அரை கிலோ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ செடி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 100 கிராமோ 50 கிராமோ 3மே ஈக்குவலாக எடுத்துக்குங்க. இப்போ இதை அரைக்கும் போது நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டுக்குங்க. ஏன்னா இதில் காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கையில் எரிச்சல் இருக்கும். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்ட போகிறோம். இது வடிகட்டுறதுக்கு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிறோம். காட்டன் துணியில் வடிகட்டும் பொழுது உங்களுக்கு எந்த சக்கையுமே கீழே வராது. சக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் அடைப்பு ஏற்பட்டு ஸ்ப்ரே பண்ண முடியாது. இந்த கரைசல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற நம்ம கத்திரி செடி, வெண்டைக்காய் செடி, அவரைக்காய் செடி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி, வெள்ளைப்பூச்சி, இலைப்பேன், புழுக்கள்லாம் நிறையா இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த கரைசலை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த பூச்சிகள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இப்போ நம்ம செகண்ட் டைமு தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா அரைக்கிறோம். என்னோடய செடிகள் எல்லாமே எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நல்லா செழிப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் நான் இந்த கரைசலை வாரம் ஒரு தடவை நான் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். அதே மாதிரி நீங்களும் வாரம் ஒரு முறை அடிச்சிங்கன்னா இந்த பூச்சி தாக்கல் இல்லாமல் செடிகள் நல்லா செழிப்பாகவும் காய்கள் நல்லா திரட்சியாகவும் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கரைசலுக்கு ஜிஞ்சர், கார்லிக், கிரீன் சில்லி இது 3 சேர்ந்து அரைக்கிறதுனால தான் இதை 3G கரைசல்னு சொல்கிறோம். இந்த அளவில் நான் ப்ரிப்பேர் பண்ணுற கரைசல் எனக்கு 1 மாதத்துக்கு வருங்க. நான் எல்லாமே அரை கிலோ நான் எடுத்துக்கிறதுனால எனக்கு 2 பாட்டில், அதாவது 2 லிட்டர் பாட்டிலில் 2 பாட்டில் எனக்கு லிக்விட் கிடச்சிருக்குது. நீங்கள் உங்களுக்கு செடி எந்த அளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி போட்டுக்குங்க. இந்த சக்கை நமக்கு வேஸ்ட்டு கிடையாதுங்க. இதுவுமே நம்ம செடிகளுக்கு யூஸ் ஆகும். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலேயே பார்க்கலாம். இப்படித்தான் செடிகளுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து செடிகளுக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரைச்சி மீதியான சக்கையை டீகம்போஸில் போட போகிறோம். நான் ஏற்கனவே 4 பக்கெட்டில் டீகம்போஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு பக்கெட்டில் நான் போடுறேன். இது பாருங்கள், நான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதிலே இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 வாரம் கழித்து நம்ம செடிகளுக்கு போட இது ரெடி ஆயிரும். இது அருமையான உரங்க. இது செடிகளுக்கு வேர் பகுதியில் நீங்கள் போட்டிங்கன்னா செடிகள் நல்லா செழிப்பாக இருக்கும். இந்த டீகம்போஸ் பற்றின விரிவான வீடியோவை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காய்கறிகளை அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வெண்டைக்காய் செடியில் நிறைய இருக்கிறனால வெண்டைக்காய் அறுவடை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு செடியிலையும் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள். செடியை பக்கம் பக்கமாக வச்சா ஒரு செடியில் பூச்சி தாக்குதல் இருந்தால் அது எல்லா செடியுமே தாக்கிடும். ஆனால் என் செடியில் பக்கம் பக்கமாக இருந்தாலுமே எந்த பூச்சி தாக்கலும் இல்லாமல் செழிப்பாக இருக்குது. இதுக்கு காரணம் நான் வாரம் ஒரு முறை இந்த கரைசலை தெளிப்பேன். செடிகளில் காய்களும் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். இந்த கரைசலை நல்லா குலுக்கிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இப்போ இதோட அளவு என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த பாட்டில் எடுக்கிறீங்களோ அந்த பாட்டிலில் 1/4 பங்கில் பாதி தான் இந்த கரைசலை ஊற்றணும். மீதி பாட்டில் 3/4 நிறையிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கணும்.
இப்போ பாருங்கள், நம்ம 1/4 பங்குக்கு பாதி தான் கரைசல் ஊற்றிருக்கிறோம். மீதிக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நீங்களும் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா எந்த செடியில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ கரைசல் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கிறோம். மீதி இந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கிறோம். இந்த கரைசலில் காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நான் சொன்ன அளவுலே கரைசலும் தண்ணியும் கலந்துக்குங்க. இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது வெயில் இருக்கக்கூடாது. ஏர்லி மார்னிங் பண்ணுங்கள், இல்லைன்னா ஈவினிங் வெயில் போன பிறகு பண்ணலாம். இதே மாதிரி இலையில் ஃபுல்லாக நனைச்சி விடணும். இப்போ நீங்கள் செடியில் அடிக்கும் பொழுதே வெள்ளைப்பூச்சிகள்லாம் இருந்தால் அது பறக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. வாரம் ஒரு தடவை அடிச்சுட்டு பூச்சி போகலை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் 2 டைம் அடிங்க. இதே மாதிரி கண்டினியூவாக நீங்கள் இந்த கரைசலை அடிக்கும் பொழுது செடியில் எந்த பூச்சிகளுமே இருக்காது. இப்போ செடிகளை நல்லா நனைச்சாச்சு. இதோட எந்த பூச்சிகளும் அமராது. இந்த மெத்தடில் நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு ஆரோக்கியமான காய்கள் கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.